நம்ம ஃப்ரெண்டு ராகுல்கிட்ட கார் இருக்கான்னு கேட்பான். அவன் எத்தனை ஆட்டையை வச்சு ஓடிப்பான். யார் அது? வெளியே குடிச்சு போட்டதுன்னு ஆரம்பிச்சுருப்பாங்க. ராகுல். ஹலோ ராகுலே. என்னடா? உன்னை கார் இருக்காடா? ஆமாட்டா, எல்லா வகையான கார் இருக்கு. ஆனால் பைக்கு மட்டும்தான் இல்லை. எல்லா வகையான கார் இருக்கு, வந்து வாங்கிக்கோ. வரலாமா? இப்போ வரலாம். எப்போ வேணால் வாடா, கடை திறந்துட்டே இருக்கும். சரி, எனக்கு ஒரு நல்ல காரை சூஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கிட்டேன். வாடா எல்லா வகையான கார் இருக்கா? சரி, இந்த வரேன்டா. சரி, காலை பண்ணிட்டு போகல. இப்போ கடை பிடிச்ச வண்டி நிறுத்திட்டு அவனை போய் கூப்பிடுவோம். சரி, ஃபோன் பாட்டே கூப்பிடுவோம். நம்ம இது போயிட்டு ஹலோ ராகுலே. இந்த வந்துட்டு வெளியே இன்னைக்கு வாடாங்கண்ணே. வரண்டா. சரி, டக்குன்னு வாடா. சரி, வேறு வந்துட்டு அதான் டக்குன்னு போகணும். இந்த வாரண்டா ராகுலே. என்னடா ராகுலை காணோம்? இப்போதான் நீங்கள் எப்படியா ஃபோன் போடுவான்? என்னடா, நான் என் மீட்டிங் நான் வந்துட்டேன். நீ எங்கள் காரை சூஸ் பண்ணிட்டே. ஏலே ராகுல், எங்கடா போன நீ? நானே இங்கே மீட்டிங் இருந்துச்சு, வந்துட்டேன். நீ எங்கள் காரை எடுத்துகிட்டு ஃபீஸை கொடுத்துட்டு போயிடுறா, சரியா? சரி, நான் போயிடுறேன்டா. இப்போ நான் என்ன கார் எடுக்கலாம்? பார்ப்போம். எந்த கார்? வேணாம். ஃபீஸ் மூடி இந்த ஆட்டையை கொடுத்துட்டு கொஞ்சம் காசு படிக்க சொல்லுங்க, சொல்லி பார்ப்போம். ஓகே, இந்த ஆட்டோ வச்சுக்கோங்க. எனக்கு அந்த கார் ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் குறைக்கிறீங்களா? எவ்வளோ குறைப்பீங்க? 10,000 ரூபாயா? அப்போ ஓகேங்க.
சரி இந்த காரை நீங்கள் வச்சுக்கோங்க, நான் அந்த காரை எடுத்துகிட்டு வரேன். சரி வாங்க வீட்டில் படுப்பான்ட்டு. கார் வீட்டில் இருக்கட்டும், அங்கே கிடக்குது. ஓகே படுப்பு தூங்கிட்டு பெருமாள் பார்ப்போம், நாளைக்கு காலையில் பார்ப்போம். சரி காலையில் ஆயிடுச்சு, காலையில் ஒரு ரவுண்டு போயிட்டு ஒரு காரில். யாருடா அது ஒரு காரை உடைக்கிறது? வேண்டா நாய், எனக்கு வாங்கின கடன் நீ கொடுக்கல, அதனால தான்டா இப்போ